செல்லத்தாய்க்கா கொஞ்சம் நகை கடை வரைக்கும் வரியலாக்கா? நகை கிடைக்கா வரேன்டி. ஏன்டி ஏதாச்சும் வாங்கணுமா என்ன? ஆமாக்கா, என் புருஷனுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருந்தேங்க்கா. இப்போ ஒரு 65,000 போல இருக்கு விட்டுடுங்க. அதான் ஒரு பவுனுக்கு ஒரு சின்ன செயினை வாங்கி போடலாம்னு ஆசைக்கா. இப்போ ஃபேன்சியா அவ்வளோ காலேஜ் பிள்ளைல இப்போ போட்டு போகுது தெரியுமா? அதே மாதிரி நல்லா குட்டையா ஒரு பவுனுக்கு வாங்கி போட ஆசையா இருக்குக்கா. காசை தான் சேர்த்து வச்சிருந்தேன். சரி, அதான் உங்களை கூப்பிட்டு போகலாம், துணைக்கு யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும் தெரியுமா? அதான்க்கா உங்களை கூப்பிடுறேன். அப்படியாடி? சரிடி வாடி போவோம். என் பிள்ளைலாம் அந்த மாதிரி காலேஜ் போடுற மாதிரி சின்ன செயின் தான் கேடிச்சு பார்த்துக்க. அப்படியே மாடல் பார்த்துட்டு வந்து சொன்னானாக்கி அவ்வளோ அப்பாவை கூட்டு போய் வாங்கிடுவோம்ல பார்த்துக்க. அப்படி நானும் பார்த்த மாதிரி இருக்கும், நீனும் செயின் வாங்கின மாதிரி இருக்கும். சரி வாங்கக்கா. அப்போ நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க சரியா? வேறு இவ்வளோக்கு தெரிஞ்சுன்னு வச்சுருக்கோங்களேன், அழுதே செத்துருவாள். அது வந்து முடியமாலாம் இருக்காளே எப்பா. அதனால வேண்டாக்கா, நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீக்கா. நானே அங்கே படாத பாடுபட்டு இருக்கேன். புருஷன் சரியில்லை, புருஷன் காசெல்லாம் கொண்டு வேற ஒருத்திக்கு கொடுக்கா. ஆனால் இவன் என்னடா செயின் வாங்கி போட்டுட்டு தெரியுறா, அது இதுன்ட்டு ஏதாச்சும் பேசுவாள்லக்கா. நானே பாருங்க ஒரு 100 ரூபா திருடுறதுக்கு கஷ்டப்பட்டு திருடிட்டு இப்போ ஒரு 7-8 மாசமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நான் சேர்த்து வாங்க போகிறேன்க்கா. கவலைப்படாத உத்தரசம், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் காசை எடுத்து வச்சு உனக்கு சேர்த்துக்கு சரியா? ஆமா கையிலுமே அப்படிதான் பண்ணணும்னு இருக்கேன். இந்த மனுஷங்கிட்ட காசு கேட்டா ஒன்றும் தரமாட்டேக்கான். எல்லாம் தூக்கி அந்த குண்டச்சிக்கிட்ட கொண்டு கொடுத்துட்றா பார்த்துக்கிடுங்க. நான் அதை என்ன பண்ணணும்னு இருக்கேன்னா, இப்படி கொஞ்சம் அங்கே இங்கன்னு கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான நம்ம பண்ணிக்கிடலாம் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஓரளவு நகை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச பணம் தான் எடுத்து இப்படி பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கணும்னு இருக்கேன்க்கா. ஆமாடி, நல்ல ஐடியா தான். இப்படியே பண்ணு சரியா? சரி வா போவோம். சரிக்கா. இவிய என்ன சோடி போட்டு கிளம்பிட்டாவே, எங்கேயோ போறாவல, நம்மளுக்கும் நேரம் போல நம்மளும் போய் தொத்திக்கிடுவோம். செல்லத்தாய்க்கா எக்கோ. ஐயா, அந்த சின்ன பொண்ணா? எக்கா. என்ன சின்ன பொண்ணு? எக்கோ 2 பேரும் அவசர அவசரமா விறுவிறுன்னு எங்க கிளம்பிட்டு இருக்கியே? என்னையும் கூட்டு போங்கக்கா, எனக்கு நேரமே போக மாட்டேங்க. அதான் நான் உங்க வீட்டுக்கு அதை பேச போலான்ட்டு நான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் எங்கேயோ இல்லாம கிளம்பிட்டு இருக்கியே, நானும் வரேன்க்கா. ஏடி அதுவாடி அது? ஏடி நாங்க இங்க பக்கத்துல தாண்டி. எனக்கு கொஞ்சம் நைட்டி வாங்க வேண்டியது இருந்து பத்துக்க. சரி அதான் வாங்க போலான்னு நாங்க போயிட்டு இருக்கோம். என்னது ஒத்தரோசா நைட்டி அடி வாங்க போறா? எனக்கும் வாங்கணும் பத்துக்க. இந்த இருடி நானும் வரேன்டி. இந்த எங்க நட்டப்பாம்பட போய் காசை வாங்கிட்டு வரேன். எக்கா இவ விட மாட்டா போலக்கா. இவ நம்ம கூட வந்தே தீருவா போல. என்னக்கா பண்ண? ஏடி வந்த கூட்டு போவேண்டி. அவ ஏதாச்சும் கொஞ்சம் விலை கம்மியா ஏதாச்சும் பேசி கீசி முடிச்சு தருவாள்ல. இவ அப்படி முடியாம மாதிரிலாம் அப்படி கண்ணெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டா பத்துக்க. அதனால கூட்டு போனா போவேண்டி. அப்படியாக்கா? சரிக்கா, அப்போ வேணா கூப்பிடுவோம். நான் வேணா சொல்றேன். இவ்வளவு சரியில்லையே, குசு குசுல பேசிட்டு இருக்காள். நைட்டி எடுக்க போனவளோ மாதிரி தெரியலையே. ஒத்தரோசா. சின்ன பொண்ணு, நாங்க நைட்டி எடுத்துட்டு வேற ஒரு இடம் போக வேண்டியது இருக்கு, அதான் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நானும் வரேன். எனக்கு நேரம் போல, நானே சும்மா சுத்திட்டு இருக்கேன். என்னையும் கூட்டு போங்கடி. சரி வா அப்ப போவோம். அப்படி என்ன இடத்துக்கு போறிய? அதுவாடி ஒரு பவுன்ல செயின் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பத்துக்கே. அதான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன். அதான் அப்படியே செல்லத்தாய்க்கா கூப்பிட்டு நைட்டி வாங்கிட்டு செயினை வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். செயின் தானே வாங்க போறே, அதுக்கா இவ்வளவு சீனா போட்டு அடக்கா? சரி வா, நம்ம கடை வீதியில இந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஒரு கடை இருக்கு பத்துக்கே. நல்ல கலெக்ஷன் இருக்குன்ட்டு எங்க நெட்டமாமா ஒரு நாள் பாத்துட்டு சொன்னாவே, வா அங்க போவோம், விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நாங்க போய் பாப்போம். அப்படியாடி? சரி சரி வா, அப்ப அந்த கடைக்கு போவோம். வாங்கக்கா போவோம். புஷ்பா 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 புஷ்பராஜ் புஷ்பா 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 புஷ்பராஜ். இவ வேற புஷ்பா புஷ்பான்ட்டு கேட்டி வாய மூடுடி. சும்மா படிச்சுட்டு வந்தேன். சரி உனக்கு பிடிக்கலாம் விடு, படிக்கல. உத்தரோசா அந்த கடை தாண்டி நல்ல பெரிய கடையா இருக்க சின்ன பொண்ணு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் போலயே. விலை வேற அதிகமா சொல்லாம செய்குளுக்கு சேதாரன்னு வேற நிறைய போட்டு நம்ம தலையில தள்ளிடாம கஷ்டமா இருக்கும் பத்துக்க. காசு ஓரளவு தான் இருக்கு. எவ்வளோ மற்ற இடத்த விடுங்க, செய்குளி சேதாரம் கம்மி பத்துக்க. எங்க நெட்டமாமா அடிக்கடி சொல்லுவாவே, அதனால தானே இந்த கடைக்கு கூட்டு வந்தேன். வா. என்னடி இவ்வளவு பெரிய கடன் தான் இருக்கு, கடையில ஆளே இல்ல. ஏக்கா நம்ம இப்போ வந்திருக்கோம்ல, இனிமேதான் வருவாவே. வாங்க போய் பார்ப்போம். வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடுங்கண்ணா. என்ன பார்க்கணும்னு கேட்கிய? உங்க கடையில என்னெல்லாம் இருக்கு? வளையல், கம்மல், செயின், நெத்திச்சுடி, ஒட்டியானம், வேற நெக்லஸ், ஆரம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கண்ணே. எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா எங்களுக்கு அதுல எது பிடிச்சிருக்கோ அதை நாங்க எடுத்துட்டு போவோண்ணே. என்னது எல்லாத்தையும் அள்ளி போடணும், அதுல எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு போவீங்களா? ஏமா இது என்ன பொறுக்கிட்டு போறதுக்கு? இது என்ன துணி கிடையாமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது அதுல என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு? நீங்க என்ன வாங்க வந்தீங்களோ அதை சொன்னீங்கன்னா அதுல ஒரு 4-5 மாடல எடுத்து போடுவேன். சின்ன பொண்ணு, நம்ம செயின் தானடி வாங்க போறோம், அதுவும் ஒரு பொண்ணுக்கு தான் வாங்க போறோம். அதுக்கு எதுக்கடி அவள்கிட்ட அள்ளி போட சொல்றா? உத்தரம் வாய மூடிடி. இந்த சாக்குல தாண்டி இந்த கடையில என்னென்னலாம் இருக்கு, எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாம் பார்க்க முடியும். வேற சும்மா செயினை மட்டும் பார்த்துட்டு போக முடியும்? ஐயோ இதையா வேற இங்க வந்துட்டு ஒரு சரசம் பண்ணிட்டு கிடக்கா பாரு. ஏம்மா ஒழுங்கா சொல்லுங்கம்மா, எத்தனை பவுனுக்கு வேணும்? என்ன எத்தனை பவுன்னாலும் பரவாயில்லனே, ஒரு 5-6 பவுனுக்கு எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஐயோ எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னா என்னத்தமா எடுத்து போடுறது? ஏக்கா அவசரப்பட்டு இவ்வளவு கூட்டு வந்துட்டோமோ, பைத்தியக்காரி வேலை பார்த்துட்டு கிடக்க பைத்தியல. நானே ஒரு பவுனுக்கு அங்கதான் காசு வச்சிருக்கேன், 5-6 பவுனுங்க எல்லாத்துலயும் எடுத்து போடுங்க. ஆமாட்டி, அதான்டி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ என்ன இப்படி ஏன் பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல. என்ன சரி குழம்பாதிய விடுங்க, முதல்ல செயின்ல இருந்து ஆரம்பிங்க. செயின் எடுத்து காட்டுங்கண்ணா. மேடம் இந்த செயின் வந்து 6 பவுன் பார்த்துக்கிடுங்க. என்னது 6 பவுனா? சின்ன பொண்ணு, ஒரு பவுனுக்கு பார்க்க சொன்னா 6 பவுனுக்கு பார்த்துட்டு இருக்கா. பைத்தியம் பண்ணி காசுல எதுவும் இல்லடி.
செடி உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பவுனுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சா நம்மள எவ்வளவு சீப்பா நினைப்பாங்க. அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. முதல்ல சும்மா 5-6 பவுனுக்கு பார்ப்போம். அப்புறம் மாடல் பிடிக்கல ஒன்னொன்னா குறைச்சு கடைசியில ஒரு பவுனுக்கு வந்து நிப்போம். சரியா? தேவையில்லாத வேலை பார்க்காத சின்ன பொண்ணு, வந்து வேலையை மட்டும் பார்ப்போம். நீ வாயை மூடிடி. நான் உனக்கு எல்லாமே உனக்கு எடுத்துற சொல்லி காட்டுறேன். இந்த செயின் ரொம்ப குண்டாவுலா இருக்கு. கழுத்துல போட்டாலே ஒரு மாயிலா இருக்கும். நாய்க்கு சங்கிலி போட்டு விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா வேற காட்டுங்கன்னா நல்லாவே இல்லை. நல்லாலையா? நாய் சங்கிலியா? சரி, அடுத்தது காட்டுறேன். இந்த மாடல் பாருங்கம்மா, இது வந்து புது மாடல். என்னண்ணே இப்படி மெல்லிசா எடுத்து காட்டுறிய? 4 பேர் 4 விதமா பிடிச்சு இழுத்தாலும் செயின் அக்க கூடாது. நல்லா கல்லு மாதிரி நிக்காண்டான். இது பார்த்தாலே உடனே அந்த மாதிரிலாம் இருக்கு. என்ன இந்த செயின் எத்தனை பவுன்னா? ஏமா இது 3 பவுனுமா? நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அக்கெல்லாம் செய்யாதுமா. இது வேணா வாங்கிடுங்க. எக்கா பாத்திலக்கா 3 பவுனாக்கா. பேசாம ஒரு பவுன்ல ஒரு 4 செயின் காட்ட சொல்லி அதுல ஏதாவது ஒண்ணு எடுக்கிறத விட்டுப்புட்டு இவ பாருங்களேன் 5 பவுன் 3 பவுன் இப்படி பண்ணிட்டு இருக்காக்கா. என்னக்கா பண்ண இவ்வளவு தெரியாம கூட்டு வந்து பாருங்க நம்ம தலையில இப்ப மொளவா அரைச்சிடக்கா. என்ன இந்த மாடல் பிடிக்கல போல? அடுத்த மாடல காட்டுங்க. ஏமா ஒழுங்கா சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எத்தனை பவுன்ல காட்டணும் முதல்ல அதை சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏத்தாப்புல எடுத்து போடுவேன். என்ன எடுத்து காட்டுங்கண்ணா. அதுல தானே இருக்கு. அதை எடுத்து காட்டுறதுக்கு உங்களுக்கு என்னவா? நாங்க அதுல ஏதாவது ஒண்ணு பிறக்கிடுவோம். இது என்ன பித்தளை செய்யனா அங்க இங்க வந்து ஒண்ணு வந்து பார்த்து பிறக்கிறதுக்கு என்னமா பேசிட்டு இருக்கா நீ? இவ போற பாக்க பார்த்தா சண்டை இழுத்து விட்டு போகவும் விட மாட்டா போல. என்ன எனக்கு ஒரு பவுன்ல செயின் காட்டுங்கன்னா போதும்னா. என்னது ஒரு பவுனா? அதுக்குதான் இவ்வளவு நேரம் அலப்பறை பண்ணிட்டு இருந்தீங்களாக்கும். முதல்ல ஒரு பவுன் சொன்னா ஒரு 4 செயின் எடுத்து காட்டிருப்பேன்ல. தேவையில்லாம 7 சவரன் 3 சவரன் காட்ட வேண்டியதாயிட்டு. எடி குந்தாணி, நான் அப்பயும் உன்ட்டு சொன்னேன் இல்லையா? ஒரு சவரன் சொன்னா ஒரு மாதிரி இழுப்பான். நம்ம ஒரு மாதிரி சீப்பா நினைப்பான்ட்டு. ஏன்ட்டு இப்படி பண்றா? ஒரு பவுனுக்கு எடுக்க வந்தாலும் ஒரு மாயில ஒண்ணும் நினைக்க மாட்டாவே. நீ பண்ண அலப்பறைக்கு தான் இப்படி பேசுறவே. ஏடி நம்மகிட்ட கையில ஒண்ணுமே இல்லாதனாலும் நம்ம ஒரு 10 பவுன் 20 சவரனுக்கு எடுக்க வந்த மாதிரி பில்டப் பண்ணி நல்லா பார்த்து வாங்கணும்டி. அப்பதாண்டி நம்மள மதிப்பாவே. நீ ஒரு பவுன் நீ ஏன் ஒரு வாய் காப்பி ஜூஸ் கூட தரமாட்டாவ பத்துக்க. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? ஜூஸ் காப்பி கூட தரமாட்டாவளா? இவ ஜூஸ் காப்பினோட இவ வாய் பிறந்துட்டாளா? ஐயா ஒத்தரசா ஏக்கா என்னக்கா? செடி வாய் மூடிடி. செயின் தானே வாங்க வந்து அதை வாங்கிட்டு கிளம்புற வழியை பார்ப்போம். செயினுக்கு ஒரு ஹேண்ட்பேக் ஏதாச்சும் ஒன்று தருவானுங்க, அதை வாங்கிட்டு போவோம். அவ்வளவுதான். சரிக்கா. இவ கூட வந்ததுக்கு ஒரு வாய் ஜூஸ் கூட கிடைக்காது போலயே. இவா அங்கேயே என்னமா குசுன்னு பேசிட்டு அடக்கிய. இப்ப என்ன செயின்ல எடுத்துட்டு வரட்டுமா இல்ல எப்படி? என்ன எடுத்து காட்டுங்க. கோவப்படாதீங்க. நீங்க பண்ற வேலைக்கு எங்கம்மா கோவப்படாம இருக்க? இந்த மாடல் பாருங்கம்மா, இது ஒரு பவுனு தான். என்னன்னே செயின் இலக்கு மாதிரி இருக்கு. இத போய் தந்திருக்கிய. ஒரு ஆள் இழுத்தாலே அந்த பேரும் போலயே. என் கைப்பட்டாலே பிஞ்சு இருந்தாலும் சுக்குநூறா பேரும் போலயே. ஏக்கா அந்த மாடல் நல்லா இருக்குல்லக்கா, எனக்கு பிடிச்சிருக்குக்கா. ஆமா டி நல்லா தாண்டி இருக்கு. ஒரு பவுனுக்கு இவ்வளவுதான் வரும். என்னம்மா நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னத்த காமிச்சாலும் குறை சொல்லிட்டே இருக்கே. ஒரு பவுனுக்கு வர இலக்குமாய் தான் வரும். ஒரு 5-6 பவுனுக்கு எடுத்தா வச்சு கொஞ்சம் கட்டியா இருக்கும். அப்படி கட்டியா இருந்தா நாய் சங்கிலி மாதிரி இருக்கீங்க. ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்குங்க. இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ அந்த கடைக்காரன் கோவப்பட்டாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள அடிச்சு வெளியே துரத்த போறான் பாரு. சின்ன பொண்ணுக்கு தேவையில்லாத வேலை. ஏக்கா ஆமாக்கா, இவளை பேசாம கழட்டி விட்டு நம்மளாச்சும் போயிருக்கணும். சரி இவளை கூப்பிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம்க்கா. ஆமாட்டி இப்படி இருப்பான்னு யாருக்கு தெரியும்? என்ன எதுக்குன்னு எப்படி கோவப்படுறீங்க? நாங்க செயின் வாங்க தானே வந்தோம். இது ரொம்ப இதா இருக்கு. வேற ஏதாச்சும் மாடல் இருந்தா ஒரு பவுன்ல காட்டுங்கண்ணா. இந்த வரேன். குடோன்ல ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வரேன். போங்கண்ணே போங்க. கோவப்படாம போங்க. என்ன அப்படியே காபி ஜூஸ்ன்னு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. என்ன போனவர் திரும்பிட்டாரு? ஏம்மா உண்மையை சொல்லுங்கம்மா. நீங்க நகை வாங்க வந்தீங்களா இல்லாட்டி காபி ஜூஸ் ஏதாச்சும் தருவாங்கன்னு குடிச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? உங்க 3 வரையும் பார்த்தா நகை வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஏதாச்சும் ஓசில நல்லா குடிச்சிட்டு நகையை ஆட்டை போட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு. திருன்னு முடிச்சிட்டு இருக்கே அவ்வளோ. என்ன ஓவரா பேசுறீங்க? யோ டோப்பா மண்டே கரப்பாம்பூச்சி மீச ஓவரா பேசுற. இருந்தாலும் மீசையை புடிங்க எரிஞ்சு போய் பத்துக்க. என்னம்மா நீ ஓவரா பேசிட்டு இருக்கா? கடைக்குள்ள வந்துட்டு என்கிட்ட ரகலை பண்றியோ? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு உமர ஒரு அடி அடிச்சு அந்த பறந்து போய் விழுந்து கிடப்பீரு. முதல்ல வெளியே போமா. செக்யூரிட்டி உத்தரசா பேசாம வாடி, நம்ம 2 பேரும் டீசெண்டா வெளியே போயிருவோம். இவ தர்மடி வாங்கிட்டு தான் வருவான்னு நினைக்கேன். ஆமாக்கா வாங்க கடமை போயிருவோம். இப்ப செயின் வாங்குறதுக்கு போய் இவ்வளவு கூட்டு வந்த மத்தியில அதுக்கு பேசாம முடியமாவே கூட்டு வந்திருக்கலாம் போல. அதுவும் கரெக்ட் தான். வா போவோம். கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. வந்துட்டு அந்த ஆளு கரப்பாம்பூச்சி. இது மாதிரி உன் கூட இருந்த 2 பேரும் போயிட்டாலுவே மரியாதை நீ பேரு இல்லைன்னா செக்யூரிட்டி உன தூக்கி எரிஞ்சு விடுவாரு பாத்துக்க. ஏடி நீங்க என்னடி போடுறீங்க? உங்களுக்காண்டி தானே சண்டை போட்டுட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிட்டு ஒழுங்கா வீட வந்து சேரு. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ. ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் விஜி, ஹாய் மெகிஷாலினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் ஹிந்துமதி, ஹாய் சுபாஷ், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.